ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மகா வேலை தேடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அங்கே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சித்ராவும் கௌதமும் பண்ண வேலையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் உங்கள் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா ரொம்பவுமே வருத்தத்தோடு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. இருந்தாலும் சூர்யா வேலை தேடி போனார், அது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ சூர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சூர்யா அவங்களோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது விஷயமா வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது சூர்யா மகாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மகாவும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்பட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் பேசுனது சரியில்லையே, ஏதோ இது தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் வராங்க. இப்போ சூர்யா வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் சாரிடா, உன்னோட விஷயம்லாம் இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், அதனால் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதாவது சித்ரா கௌதம் பண்ணதுனால இவங்க நிறைய ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துருச்சுல்ல, அதனால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ சூர்யாவால் ஒன்றுமே பேச முடியல. வெளியில் வந்து அப்படியே ரோட்டு ஓரத்தில் கவலையாக நின்றுட்டு இருந்து மகா கிட்ட போய் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா அந்த வழியாக ஆட்டோவில் வரும்போது சூர்யா நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கீழே இறங்கி இப்போ மகா வந்து சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன தான் நடந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சூர்யா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் மகா எப்பவும் போல் அவங்களோட ஸ்டைலில் கோவப்பட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்படிலாம் நடந்துக்கலாமா, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க, நீங்களாம் கஷ்டங்கும் போது சூர்யா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்க்காம இந்த மாதிரி பேசிட்டீங்களா, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சந்தேகப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் எப்படி கேட்கணுமோ அதெல்லாம் மகாவோட ஸ்டைலில் சூப்பராக கேட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி புரியுது. இப்போ எந்திரிச்சு சாரிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் மகா வந்து எப்பவும் போல சும்மா அதிரடியாக பேசிட்டு நீங்கள்லாம் திருப்பி இதே சூர்யா கிட்ட வந்து நிற்கக்கூடிய நிலமை வரும், அப்போ சூர்யா பழைய மாதிரி அதை விட அதிகமாக கம்பீரமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சூர்யா கூப்பிட்டு கிளம்புறாங்க. சூர்யா அப்படியே மகா கூட அப்படியே நடந்து வராங்க. இருந்தாலும் சூர்யா ரொம்பவுமே பாவங்க, ஃபீல் பண்ணி அப்படியே ஆட்டோவில் வரும்போது பேசுகிறாரு, நம்மலாம் எப்படி இருந்தோம், ஆனால் இந்த சித்ரா கௌதமுக்கு நான் என்ன பண்ணேன், எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. மகா சமாதானம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்க சொல்லிட்டு மகா நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளார போகிறாங்க. சூர்யா உட்காந்துட்டு இருக்கும்போது மகாவோட அப்பா அந்த மண்பாண்டங்கள்லாம் செய்யறதுக்காக மண்ணெல்லாம் போட்டு குழச்சி அதெல்லாம் மிதித்து அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா மைண்டுக்குள்ளார ஒரு யோசிக்கிறார், நம்ம அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை மடக்கி விட்டுட்டு அந்த மண்ணு மிதிக்கிறதுல போய் இறங்குறாங்க. சூர்யாவோட அப்பா மகாவோட அப்பா தடுக்கிறாங்க. இருந்தாலும் சூர்யா இறங்கி அதை மிதிக்க ஆரம்பிச்சிடறாரு. மகா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்களும் வந்து பார்த்தோன்னா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை மகா, நான் வந்து குழப்பமாக இருக்கேன்னு சொன்னல, இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த வேலையை தான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மண்ணு மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க, ஏன்னா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி மகா ஒரு பக்கத்து சங்கடப்படுறாங்க. இருந்தாலும் சூர்யா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினதுனால இப்போ யாராலையும் எதுவும் பேச முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தா மகா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல் ஒரே ஃபன் கலாட்டா, ரொமான்ஸ் கலாட்டா தான். மகா கண்ணில் மண் விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை ஊதி விட்றாங்க. ஆனால் பிரபா இடையில செம்மையாக குசும்பு கலாட்டா பண்ணுறாங்க. ஃபன் கலாட்டாலாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டியை காட்டுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது விஜய் காட்டுறாங்க. எல்லாத்தையும் காட்டினாலும் அனாமிகா மட்டும் எப்பயும் போல் கோவமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அதோட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.